வணக்கம். இந்த பசுமையான இயற்கை எழில் கொஞ்சம் இந்த இடத்த கொல்லிமலையில் இன்னையோட அவல நிலை பார்த்தீங்கன்னா, இந்த இயற்கை எந்த அளவுக்கு நாசப்படுத்தணுமோ அத்தனை நாசப்படுத்துகிறாங்க. இவங்களெல்லாம் குடிகாரன் தான் சொல்லணும். அதாவது கீழே இருக்கிற பிளெயின்லேயும் இந்த மாதிரி நாசக்கேடு பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இயற்கை வளத்தை இந்த மாதிரி சாராய பாட்டில் குடித்து இந்த மாதிரி எல்லாம் பூரா அந்த இயற்கை வளத்தவே ஒன்றுமில்லாமல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வனவிலங்குகளும் இதனால் பாதிக்கப்படுது. இது தெரியாமல் கை காலில் ஏறும், வனவிலங்குகள் காயப்படுது. இந்த நிலைமை பார்த்தீங்கன்னா தெரியும். பூரா இது யாருமே கண்காணாமல் இருக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் மிக கடுமையான தண்டனை கொடுக்கணும். கட்டாயமாக அந்த வாகனத்தை 100% பறிமுதல் பண்ணி சீஸ் பண்ணிடணும். அவங்களுக்கு வந்து எந்த எக்ஸ்கியூஸும் கொடுக்கக்கூடாது. ஏன்னா ரொம்ப மோசமான இந்த இயற்கையை நம்ம இனிமேல் பாதுகாக்காமல் இருந்தோம் அப்படின்னா வரும் சந்ததிகளுக்கு ஒன்றுமே விட்டு வைக்க முடியாது. அதனால வந்து அவங்களுக்கெல்லாம் எக்ஸ்கியூஸே கொடுக்கக்கூடாது. இந்த மாதிரி இயற்கையை சீரழிக்கிறவங்கள எந்த வகையிலையும் எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாது. இயற்கை வளங்கிறது நமக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். இந்த மாதிரி நம்ம கண்காணாமல் விட்டுட்டு இருந்தோம்னா இன்னும் மிக மோசமான ஒரு நிலைமைக்கு போயிடும். இந்த அவ்வளோ நிலையை கொஞ்சம் பாருங்கள். ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, போர்ட்லேயும் எழுதி இருக்குது, இந்த மாதிரியெல்லாம் ட்ரங்க் அண்ட் ட்ரைவ் பண்ணக்கூடாது, குடிச்சிட்டு வண்டி ஓட்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாருங்கள் போர்ட்லேயும் நம்ம போட்டுருக்காங்க. இருந்தும் அது எந்த ஒரு பயன் இல்லாமல் இருக்குது. ஸோ ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம எழுதி போகிறனால எந்த ஒரு யூஸும் இல்லை. கடுமையான சட்டத்திட்டத்தின் மூலியமாக தான் அதெல்லாம் திருத்த முடியும். நன்றி.